இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் குடிச்சு இறந்த 50 பேர் தான். ஏற்கனவே 50 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் 100 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்லாம் சீரியஸா இருக்காங்க. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு தான் என்னதாங்க ஆச்சு? போன வருஷம் தான் விழுப்புரம் மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப சீரியஸ் ஆச்சு, விஷயம் வைரல் ஆச்சு. அந்த சோடு ஆறதுக்குள்ள இந்த வருஷமும் 50 பேர் இறந்திருக்காங்க. அது ஒரே பகுதியில, ஒரே மாவட்டத்துல. இதுக்கு தீர்வு தான் என்ன? விஷச்சாராயம் குடிச்சா உயிரிழப்பு வரும்னு தெரிஞ்சும் ஏன் குடிக்கிறாங்க? மக்களுக்கு அவேர்னஸ் இல்லையா? இல்ல இந்த முதலாளிகள் இருக்காங்கல்ல, சாராயம் காசுறவங்களா, அவங்களுக்கு ரொம்ப தெனாவட்டு அதிகமாயிடுச்சான்றது யாருக்கும் தெரியல. இதுக்கு என்னதான் சொல்யூஷனும் தெரியல. கண்டிப்பா அரசாங்கம் ஸ்டெப் எடுக்கணுன்றதான் எல்லாருடைய ஆசையும். சரி, ஓகே. விஷச்சாராயம் குடிச்சா ஏன் சாகுறாங்க? விஷச்சாராயத்துல மெத்தனால் கலந்துக்கிறதா அரசாங்கம் சொல்றாங்க. இதுதான் உயிரிழப்பு காரணம் சொல்றாங்க. சரி, மெத்தனால்லாம் என்ன? அது கலந்தா ஏன் உயிரிழப்பு அதிகமாகுதுன்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ வெங்கடாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வெங்கட்ராமன். தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒரு சில விஷயம்லாம் பயங்கர ஹாட்டா போயிட்டு இருக்கும். அதை பத்தி மக்கள் பேசுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் மறந்துடுவாங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் மக்கள் மனசுல ஒரு பெரிய காயத்தை உண்டாக்கி இருக்கு. விஷச்சாராய மரணம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கருணாபுரம் ஒரு கிராமம். அங்கதான் விஷச்சாராயம் விற்கிறாங்க. இவளெல்லாம் காவல்துறைக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு முதியவர் சொல்றாரு, அங்கதாங்க எப்பவுமே கிடைக்கும், ஒரு பாக்கெட்டு 50 ரூபாய் கிடைக்கும் சொல்றாங்க. இப்ப 120 ரூபாய் கொடுத்து வைன் ஷாப்ல சரக்கு வாங்க முடியாம இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி குறுக்கொலியில வாங்கி பயன்படுத்துறாங்க. கருணாபுரம் என்ற கிராமத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 50 பேர் இன்னைக்கு இறந்திருக்காங்க. இன்னும் 100 பேருக்கு மேல சீரியஸா இருக்காங்க. இதுல உயிரிழப்பு வர வாய்ப்பு இருக்கிறதாவும் சில தகவல்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி இது மாதிரி 4 இடங்கள்ல அரசு மருத்துவமனைகள்லாம் ரொம்ப சீரியஸா அட்மிட் ஆகியிருக்காங்க இந்த நோயாளிகள்லாம். ஏன் அப்படி பண்ணாங்க? சரி, கள்ளக்குறிச்சியில எங்க இது மாதிரியான சாராயம் காசுறாங்கன்னு ஒரு முதியவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வெள்ளிமலைன்னு ஒரு இடத்துலதான் எப்பயுமே சாராயம் காசுறாங்க. அங்கிருந்து கொண்டு வந்துதான் கருணாபுரம் என்ற கிராமத்துல விற்பனை பண்றாங்க. எப்பயும் வாங்கிட்டு இருக்கும். சாராயம் பாக்கெட்டு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் கிடைக்குதுன்னு அந்த பெரியவர் சொல்றாரு. ஒருவேளை காவல்துறைக்கு தெரியாம நடந்திருக்கா, இல்ல ஒருவேளை அதுல அரசியல் காரணம் இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. ஆனா உயிரிழப்புன்றது நடந்திருக்கு, உண்மை. அதை மாற்றவும் முடியாது. இப்ப 50 குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும், ஒருவேளை நாளைக்கு 50, 60 மாறினா எல்லா மற்ற ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க குடிச்ச சாராயத்துல மெத்தனால்னு ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்குதா சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், மெத்தனாலாம் என்ன? நம்ம பொதுவா கள்ளச்சாராயம் குடிச்சா கண்ணு எரிஞ்சு உயிரிழப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுல என்ன கலக்குறாங்க, அதோடைய எஃபெக்ட் என்ன, எப்படி மெத்தனால் செய்யறாங்க, இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கூடிய விஷயம் தான். இதை பத்தி அவேர்னஸ் இல்லாதவங்க இதை பத்தி தெரிஞ்சா, மெத்தனால் அது ஒரு ஆல்கஹால் மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா சாராயம் குடித்து விட்டுருவாங்க. மெத்தனால்ன்றது ஒரு ஆல்கஹால் வகை. அதாவது ஈஸியா ஆவி ஆயிடும், தீ பிடிக்கும். இப்ப பெட்ரோல் மாதிரி வச்சுவாங்களேன். பெட்ரோல் தெரியாம குடிச்சிட்டா உடம்புக்கு எவ்வளவு ஆபத்து, வயிற்று எரிச்சல் எடுக்கும். அதே மாதிரிதான் மெத்தனால் ஈஸியா ஆவி ஆயிடும், ஃபயர் அதிகமாயிடும். ஆனா இப்ப எல்லா இடங்கள்லயும் தொழிற்சாலைகளை மட்டும்தான் மெத்தனால் தயாரிக்கிறாங்க. அது ஒரு வேதிப்பொருள். அது பல வகையான ப்ராசஸ்க்கு அப்புறமா ஃபேக்டரிஸ்ல மட்டும்தான் மெத்தனால் தயாரிக்கிறாங்க. உலகம் முழுவதும் ஒரு ஆண்டுக்கு 20 மில்லியன் டன், 1 டன் இல்ல, 2 டன் இல்ல, 20 மில்லியன் டன் உற்பத்தி பண்றாங்க உலகம் முழுக்க. அப்பனா பாருங்க, மெத்தனால் எந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு கெமிக்கலா இருக்கு பாருங்க. ஆனா அது நம்ம உடலுக்கு ஏத்தது இல்லை, உடலுக்கு குடிக்க கூடாது. வேற வகையில பிற வகையில் அந்த மெத்தனால் பயன்படுத்துவாங்க. கண்டிப்பா ஆளுகள் தேவைப்படும். ஆனா உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. நம்ம அசிட்டிக் ஆசிட் தெரியும்ல, அசிட்டிக் ஆசிடு, பார்மால்டிஹைடு, மெத்தில் டெர்ட் பியூட்டைல் ஈத்தர், இந்த மாதிரியான கெமிக்கல் காம்போனன்ட் தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு மெத்தனால் ஒரு பேசிக் மூலப்பொருள், முக்கியமான ஒரு மூலப்பொருள். இந்த மாதிரியான அசிட்டிக் ஆசிட், பார்மால்டிஹைட்லாம் கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல வேதியியல் ஆய்வகங்களை பயன்படுத்துவாங்க, நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. அப்பனா அது இதெல்லாம் தயாரிக்கணும்னா மெத்தனால் ஒரு மூலப்பொருள். அப்ப கண்டிப்பா மெத்தனால் ஏதோ ஒரு வகையில தேவைப்படுது. அதை நம்ம யூஸ் பண்றதை பொறுத்துதான் இருக்கு. மெத்தனால்ன்றது ஒரு ஆல்கஹால், எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லார் உடம்புலயும் இந்த மெத்தனால் இருக்கு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம உடம்புல பல வகையான வேதி சேர்மங்கள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் மெத்தனால். ரொம்ப குறிப்பிட்ட அளவுல மைண்டா இருக்கு நம்ம உடம்புல. அது கண்டிப்பா உடலுக்கு தேவை. நம்ம
இது வந்து கள்ளச்சாராயமா குடிக்கும் போது அளவுக்கு அதிகமாகுது, அதுதான் ஆபத்து. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் எடுத்துக்கலாம். 1 கிலோ ஆப்பிள்ல 1.4 கிராம் மெத்தனால் இருக்கு. அதாவது 1 கிலோ ஆப்பிள்ல 1.4 கிராம் மெத்தனால் இருக்கு. இதே மாதிரி பல வகையான உணவுப் பொருள்லாம் மெத்தனால் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. நம்ம சாப்பிட சாப்பிட நேச்சுரலாவே நம்ம உடம்புல வந்து கன்வெர்ட் ஆயிடும் போதுமான அளவுக்கு. இது மாதிரி இயற்கையான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால, உணவுப் பொருள் சாப்பிட்றதுனால உடம்புல கன்வெர்ட் ஆயிடும். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கள்ளச்சாராயம் குடிக்கும் போது முதல்ல உள்ள மெத்தனால் கலந்து கள்ளச்சாராயம் இருக்கு நம்ம குடிக்கிறோம், உள்ள போயிட்டு அது ஃபார்மிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஃபார்மிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகிறதுனால முதல்ல கண்ணுல கூச்சம் வரும், அதாவது கண் எரிச்சல், கொஞ்சம் கொஞ்சமா பார்வை மங்கிடும். அப்புறமா குறிப்பா மயக்க நிலை வரும். ரொம்ப டயர்ட் ஆயிடு, மன அழுத்தம் அதிகமாயிட்டு மயக்க நிலை வரும். ஒரு கட்டத்துக்கு மேல உயிரிழப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே தெரிஞ்சு நம்ம முன்னெச்சரிக்கை, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா ஓரளவுக்கு காப்பாற்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணாம அப்படியே இருந்தா கண்டிப்பா உயிரிழப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்களே சொல்றாங்க. எந்த அளவுக்கு உடம்புல போனா ஆபத்துன்றது ஒரு கால்குலேஷன் இருக்கு. லிமிட்டெட் 2 மில்லிகிராம் தான். நம்ம உடம்புல 2 மில்லிகிராம் மெத்தனால் இருந்த பிரச்சனையே இல்லை. ஆனா அதுவே 10 மில்லிகிராம் நம்ம உடம்புல போகும்போது கள்ளச்சாராயம் மூலயமா 10 மில்லிகிராம் போகும்போது முதற்கட்டமா பார்வை நரம்பு பாதிக்கும், அதாவது கண் எரிச்சல், கண் கூச்சம் வரும் 10 மில்லி. இதுவே 30 மில்லியா போகும்போது உயிரிழப்பு வர வாய்ப்பு இருக்கு. பாருங்க, 10 மில்லிக்கே இந்த இஷ்யூனா 30 மில்லின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு மூடியில இருக்கிற அளவுதான் மெத்தனால். மத்திய நரம்பு மண்டலம் இருக்குல்ல, நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இது யாருக்கும் தெரியாது, குடிச்சிடுறோம், மயக்கம் போட்டு விழுந்துரும். முதல்ல நரம்பு மண்டலத்தை பாதிச்சு பார்வை இழக்க செஞ்சு அப்புறமா மயக்கம் நிலை உண்டாக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எய்டு ப்ராப்பரா பண்ணலாம், முன்கூட்டியே உயிரிழப்பு வரைக்கும் போகும். இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப ஆபத்து வந்து ஈஸியா ஆவி ஆயிடும், பெட்ரோல் மாதிரி. அப்புறம் ஃபயர், நெருப்பு நல்லா நல்லா தகதகன்னு மின்னும் இதுல பத்த வச்சா. அது வந்து உள்ள போனா எந்த அளவுக்கு நம்ம உடலும் சரி உடலும் சரி எந்த அளவுக்கு பாதிக்கின்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு மிக முக்கியமான காரணம் அந்த சாராயத்துல டேஸ்ட் வர்றதுக்காக போடுற மெத்தனால் தான். மெத்தனால்ல இந்த மாதிரியான ஆபத்துக்கெல்லாம் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. கள்ளச்சாராயம் குடிச்சா போதை ஏறுன்னு நினைச்சுக்கிறாங்க. போதை ஏறுது நல்லது இல்லை, அது வந்து ஆபத்தான ஒரு போதை. உயிரிழப்பு வரைக்கும் போகும், கண்ணு போயிடும். சப்போஸ் நீங்க பொழைச்சா கூட கண் பார்வையில நிறைய பாதிப்பு இருக்கும். பிற்காலத்துல கண்ணு தெரியுமான்றதும் ரொம்ப ரொம்ப ரேர் தான். இவ்வளவு பாதிப்பு இருந்தும் எப்படிதான் சில ஆண்கள் குடிக்கிறாங்கன்னு தெரியல. தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி கண்டிப்பா முன்னெடுத்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணும். இப்ப ரீசெண்டா காவல்துறை ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. மெத்தனால் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க தயாரிக்கிறாங்க, அது எப்படி கட்டுப்படுத்துறது லிஸ்ட் தான் எடுக்கிறாங்க. இது வந்து முன்னாடியே எடுத்திருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு முதியவர் சொல்றாரு, வெள்ளிமலையில தான் எப்பயுமே சாராயம் காசுவாங்க, அதை வந்து கருணாபுரத்துக்கு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பாக்கெட் 50 ரூபாய். அவர் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்றாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு இயல்பாவே சாராயம் காசுறாங்க வெள்ளிமலையில, எந்த அளவுக்கு இயல்பாவே கருணாபுரத்துல விற்பனை பண்றாங்கன்றது அந்த ஊர் மக்கள் அசால்ட்டா சொல்றாங்க. இனி வரும் காலங்கள்ல கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாதுன்றதான் எல்லாருடைய ஆசையும். என்னோட ஆசை, உங்களோட ஆசை. இதுக்கு தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் கண்டிப்பா ஸ்டெப் எடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் 50 போயிருக்கு. இதே வேற மாவட்டங்கள்ல, பிற மாவட்டங்கள்ல மாசத்துக்கு 1 உயிரிழப்பு வந்தா மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆடி போயிடுவாங்க. கல்வி அறிவு இல்லாதவங்க, தினக்கூலிக்கு போறவங்க எல்லாம் அதை பத்தி அதிகமா யோசிக்க மாட்டாங்க. அவேர்னஸ் ரொம்ப கம்மி, அவங்களுக்கு தெரியாது. மொத்தத்துல உடல்ல இருக்கிற வலி போயிட்டு போதை வந்தா போதும்னு சொல்லிட்டு அதை குடிப்பாங்க. ஆனா இதை பண்ணும்போது தான் உயிரிழப்பு அதிகமாகுது. தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் சேர்ந்து கள்ளச்சாராயத்தை முழுசா ஒழிக்கின்றதான் மக்களோட ஆசையே. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பத்தின கமெண்ட் இருந்தா மறக்காம கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.